வணக்கம். தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மீனவ சமுதாயம் தேர்தல் நேரங்களில் மட்டும் கவனிக்கப்பட்டு மற்ற நேரங்களில் அரசியல் கட்சிகளால் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறதா? தூத்துக்குடியில் ஒரு பெண் நிர்வாகியின் பதவி பறிக்கப்பட்ட விவகாரம் தற்போது தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் மீனவ கிராமத்தில் தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பின் சார்பில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் இதில் திரளாக கலந்து கொண்டனர். தற்போதைய அரசியல் சூழலில் மீனவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் மற்றும் அரசியல் கட்சிகளில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனி மிகவும் வேதனையான ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கட்சியின் முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அவர் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிந்த காரணத்தினாலேயே அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். திறமை இருந்தும் சமுதாய அடையாளம் காரணமாக ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த அநீதி ஒட்டுமொத்த மீனவ மக்களையும் அவமதிக்கும் செயல் என அவர் கண்டனம் தெரிவித்தார். அரசியல் புறக்கணிப்பை தாண்டி அரசுகள் மீனவர் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என வலியுறுத்தி சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. சமூக அந்தஸ்து, மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கான உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும். கடலில் உயிரிழக்கும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும், தகுதியான ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் மீனவர்களை வெறும் வாக்கு இயந்திரங்களாக பார்க்காமல் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதே இந்த 3 மாவட்ட மீனவர்களின் ஒட்டுமொத்த குரலாக உள்ளது. அரசியல் களத்தில் தங்களுக்கு உரிய இடம் மறுக்கப்படுவதாக மீனவர்கள் முன்வைக்கும் இந்த குற்றச்சாட்டு வரும் காலங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பு டிசம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஒரு ஆலோசனை கட்டமைப்பு கூட்டம் தொடங்கணும். கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்கள், திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் கூடிய விரைவில் 14 மாவட்ட மக்களையும் நேரில் சந்தித்து மாவட்ட பொறுப்பாளர் நியமனப்படுத்த இருக்கிறோம். இது தமிழக மீனவர்களையே மத்திய அரசாங்கம் சரிதான், மாநில அரசாங்கம் சரிதான், எந்த அரசாங்கமும் மீனவ மக்களை புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு தமிழக மீனவ பொதுநல அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். எல்லா மீனவ மக்களையும், தமிழக மீனவர் மக்கள் மாத்திரம் கிடையாது, உள்நாட்டு மீனவர்களையும் உள்வாங்கிதான் இந்த காரியத்தை இறங்கி வேலை செய்கிறோம். வரக்கூடிய காலங்களில் தமிழக மீனவ பொதுநல அமைப்பின் ஒரு முன்னோட்டமாக ஒரு காரியங்களையும் முன்னெடுக்க முடிவு செய்திருக்கிறோம். மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும், இறந்து போனவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கணும், அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு உடனடியாக கவர்மெண்டில் வேலை கொடுக்கணும், மானிய எண்ணெய் 2 மாதம் புதிய பதிவு செய்யக்கூடியவர்களுக்கு கூடிய விரைவில் அதை எண்ணெய் பதிவு செய்ய மாறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அதுபோக மீனவ சமுதாயத்தில் உள்ளவர்களை ஒரு அரசியல்வாதிகளுக்கு கிட்ட போனான்னு சொன்னா புறக்கணிக்கப்படுகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சி செல்ல விரும்பவில்லை. அந்த மாவட்டத்தில் உள்ள அஜிதான் செல்ல ஒரு பெண்மணி மாவட்ட செயலாளர் நியமனப்படுத்தின பிறகு மீனவ சமுதாய பெண்ணு சொல்ல உடனே அந்த பெண்ணின் பதவி பறிக்கப்பட்டது. இப்படி ஒரு மீனவ சமுதாய மக்களை புறக்கணிக்கிறதுனால தமிழக மீனவ பொதுநல அமைப்பு நாங்கள் உண்மையில உருவாகி இருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்களுடைய அமைப்பை மற்ற மாநில மாவட்ட அளவில் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை நல் உள்ளங்களையும் இந்த மாவட்டத்தில் அழைக்கிறோம். இந்த அமைப்பில் ஒரு பொறுப்பில் இருக்கவர்களுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்து எங்களுடைய அமைப்பின் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம்.